ஹலோ காய்ஸ், வணக்கம். டிஜே சென்னை ஜமுனா பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கோன்னு சொன்னால், நான் வந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, லைவு நான் போட மாட்டேன். அதை பற்றி பேசுகிறதுக்காக, லைவை பற்றி பேசுகிறதுக்காக தான் போட்டிருக்கேன். லைவெல்லாம் நான் சேனல் ஆரம்பித்து என்னோடய சேனல் டிஜே சேனல் லைவ் ஆரம்பித்து நான் 1 வருஷம் இருக்குங்க. லைவே போடக்கூடாது சொல்லிட்டாங்க வீட்டில். சரின்னு நான் லைவு போடல. வாட்ச் வரவே இல்லை. வாட்ச் டைம் வேணும்ல, அதனால் சரி நான் வீட்டில் கேட்டுட்டு லைவு போட்டேன். லைவு போட்டேன்னே எனக்கு லைவு போட தெரியல. அதுக்கப்புறம் ஒருத்தட்ட கேட்டு லைவு போட்டேன். எங்கள் பசங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் லைவு போட்டேன். லைவ் போட்டதில் என்னங்க தப்பு இருக்குது? பேடு கமாண்டுனா அதை ரிமூவ் பண்ணிடலாம். பேடு கமாண்டுனா ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல கமாண்டை படிக்கிறோம். நமக்கு எல்லோரும் 10 விரலும் ஒன்றாவா இருக்குது. அந்த 10 விரலும் ஒன்றாவா இருக்குது. 10 விரலும் ஒன்றா இருந்ததுன்னா ஏன் நம்மளாம் இப்படி இருக்கிறோம்? கிடையாது. அவங்க வீட்டில் சொன்னாங்க நான் லைவு போடக்கூடாதுன்னு சொன்னால் சரி லைவு போட்டேன். வீட்லேயும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி போடுன்னு சொன்னாங்க, போட்டேன். ஐயோ, சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியலங்க. ஐயோ, வீடியோ போடுறா, அதை போடுறா, இதை போடுறா, அப்படி போடுறா, இப்படி போடுறா, லைவு போடுறா, ஏதோ மீடியாவில் பேசுகிறா, போகிறா வரான்னு சொல்லிட்டு ஒரே ஃபோன் பண்ணி தொல்லை பேசுகிறாங்க. இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. அக்கம் பக்கத்துலலாம் வீடியோ போடுறாங்கன்னு பேசுகிறாங்க. யூடியூப் ஆரம்பித்து போயிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம எதுவும் நினைக்கல. நம்ம நல்லபடியாக தான் எல்லாருமே யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே தப்பானவங்க கிடையாது. எல்லோரும் ஆன்லைனில் சம்பாதிக்கணும். சில பேர் கொஞ்சம் நேரம் வீடியோ போடுறாங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஏன் போடணும், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வீடியோ போடுறாங்க, நம்மளும் போடுறோன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் யாரும் தப்பானவங்க கிடையாது. ஆனால் சில பேர் இருக்காங்க, யாரையும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. லைவில் வராங்கல்ல, பேடு கமாண்டு போடுறவங்களும் இருக்காங்க, நல்ல கமாண்டு போடுறவங்களும் இருக்காங்கல்ல. அதேமாரி தான் யூடியூப்லேயும் நல்லவங்க எல்லோரும் இருக்கிறாங்க. யாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லோரும் இருக்காங்க. அதேமாரி சில பேர் பேடு கமாண்டு போடுற மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதை லைவை எப்படி யூஸ் பண்ணணும், போகணும் வரணும்னு தெரியாத அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம். அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. யாரை பற்றியும் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஒருத்தரோட விருப்பம். எப்படி சம்பாதிக்கணும், போகணும் வரணும் செய்யணும். ஆன்லைனில் வரவங்க எல்லோரும் சம்பாதிக்கணும்னு தான் வராங்க. யாரும் சம்பாதிக்காமல் இருக்குல்ல. இப்போ இல்லை, இப்போ ஒரு யூடியூப் ஆரம்பித்தோம்னா பிற்காலத்துக்கு அது உபயோகமாகும்னு யோசிக்கிறாங்க. ஒருத்தர் நடிக்கணும், நடிப்பு கிடைக்காதவங்களாம் இப்படி ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மித்தவங்க நினச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி யாரையும் தப்பாக பேசக்கூடாது. யாரையும் நல்லவங்கன்னு சொல்லலை, கெட்டவங்கன்னு சொல்ல. எல்லோரும் நல்லவங்க தான். யாருமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் கெட்டவங்கள ஆகிடுவாங்க. நல்லவங்க கூட கெட்டவங்கள ஆகிடுவாங்க. சமயத்துக்கு தகுந்த மாதிரி சில சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுன்னா அவங்க குற்றமே செய்யலைன்னா கூட குற்றவாளி ஆகிடுவாங்க. அதேமாரி தாங்க இந்த யூடியூப்பில் இந்த லைவ் போடுறவங்கலாம் தப்பாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. யாரும் அந்த மாதிரிலாம் பேசவும் மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க, வர மாட்டாங்க. சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுறாங்க சில பேர். அதுதாங்க, யாருமே தப்பு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்கங்க. சூழ்நிலை மாறிடுது. அந்த நேரத்துக்கு மாறிட்டுறதுனால டப்புன்னு அவங்களும் மாறி போயிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. தப்பானவங்க யாருமே இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் எல்லோரும் மாறி போயிடுறாங்க. அதுதாங்க உண்மை, வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்த யூடியூப்பில் நல்லா பேசுனா நல்லா பேசுகிறதுக்கு காலமே கிடையாதுங்க. தப்பாக பேசுனா தான் தப்பாக பேசுகிறாங்க. வாட்ச் வருது, டைம் வருது, லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஒரு லைவில் வராங்கன்னா ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ ஒழிஞ்சு, ஆனால் அதெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறாங்க. அப்போ வெறுப்பாக வருதுங்க.
யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சொந்த பந்தமும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் என்னத்தை பேசி என்னத்தை சாதிக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு நாள் வின் பண்ணுவாங்க. அன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக கஷ்டப்பட்டாங்க போனாங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நானும் அதை நோக்கி தாங்க போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்குன்னா ஒரு நாள் வெற்றியை அடைவோம். நாங்கள் சிட்டியில் இருக்கோங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களும் அப்படி தான். சொந்த பந்தம் ஊர் ஐயோ இவ ஒரு வீடியோ எடுத்து போடுறாளா, இவ யார், இவ ஏதோ ஒரு பைத்தியம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு தான் நினைப்பாங்க, பேசுவாங்க, கொள்ளுவாங்க. அவ்வளோதும் தாங்கி வலி வேதனை எல்லாத்தையும் தாங்கி தாங்க இந்த யூடியூப்பில் போயிட்டு இருக்கோம். ஆமாம், யாரும் தப்பாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க. அதையே நம்ம போய் பார்க்கணும். நம்மளுக்கு என்ன முன்னோக்கி போகிறத பற்றி தானே நம்ம நினச்சி பார்த்துட்டு போகணும். பின்னோக்கி போகிறவங்களும் தப்பாக போகிறாங்களோ ரைட்டாக போகிறாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்களையே நம்ம பார்க்கணும். நம்ம முன்கை இதை பாருங்க, முன்கை பார்க்குறோமா, எப்படியே தான் பார்த்துட்டு போகணும். ஏன் பேக்கை நம்ம பார்க்கணும்? அப்படிலாம் பார்க்கக்கூடாதுங்க. அப்படி தான் பேசுகிறவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. நான் அப்படி நினச்சிக்கிட்டு இல்லை. நீங்களும் அந்த மாதிரி மனசெல்லாம் விட்டுடாதீங்க. லைவு போடுங்க. எதுக்காக இது இப்போ நான் பேச வரேன்னா, லைவு போடுங்க, வாட்ச் ஹவர் கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ சப்போர்ட் ஆகும். யாரும் லைவு புதுசாக வீடியோலாம் ஆரம்பிச்சிருக்க நீங்கள் லைவு போடுங்க. லைவு போட்டு 1 மணி நேரம் போடுங்க. ஒரு மணி நேரம் போட்டால் வாட்ச் ஹவர் கிடைக்கும். நான் சொல்லிட்டு போகிறாங்க, பின்னாடி பேசுகிறவங்களாம் என்னத்தை வாரி கட்டிட்டு போகிறாங்க? ஒன்றுமே கிடையாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு நாள் நம்ம கண்ணு எதிர்க்க பார்ப்போம். சரிங்களா? அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கும். லைவு போடுங்க. லைவு போடாதவங்களாம் பயந்துக்கிட்டெல்லாம் இருக்காதீங்க. பேடு கமாண்டு வரும், அந்த கமாண்டு வரும், இந்த கமாண்டு வரும். பேடு கமாண்டெல்லாம் பிளாக் பண்ணிட்டு போங்க. அது ஏன் படிக்கிறீங்க? நீங்கள் நல்ல கமாண்டு படிங்க. நல்லவங்க எல்லாருமே இருக்காங்க. யாருமே நல்லவங்க இல்லாத இல்லை. நான் கூட அப்படி தான் பயந்துக்கிட்டு இருந்தேன். வீட்லேயும் அப்படி தான் சொன்னாங்க. இப்போ லைவ் போடுறேன், 10 நாளாக லைவ் போடுறேன். சரி, உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த பேசி அனுப்புகிறேன் உங்களுக்கு. இந்த ஜமுனா அக்கா பேசி அனுப்புகிறேன். ஒன்றும் பயம் இல்லை. யார் யார் பயந்துட்டு இருக்கீங்களோ இந்த பயத்தெல்லாம் தூக்கி போடுங்க. லைவ் போடுங்க, வாட்ச் ஹவர் டைம் எடுங்க, காசு சம்பாதிங்க, லைஃப்பில் முன்னேறுங்க. யாரையும் லேடிஸுங்க அனைவரும் முன்னேறுங்க. லைவ் போடுங்க. லைவ் போடாதெல்லாம் இருக்காதீங்க. லைவ் போடுங்க. லைவ் போட்டால் தான் நமக்கு சப்போர்ட் ஆகும். ஒரு வாட்ச் ஹவர் கிடைக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர்லாம் வந்துடுவாங்கங்க. வாட்ச் ஹவர் டைம் எடுக்குன்னா நம்ம லைவ் போட்டு தான் ஆகணும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நீங்கள் லைவ் போடுங்க. லைவ் போட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பயந்துட்டு இருக்காதீங்க. பேடு கமாண்டு ஒன்று பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டாக நான் பயந்துட்டு இல்லை. வீட்டில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் இருந்தேன். இப்போ அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, போட சொல்லிட்டாங்க. நானும் போட்டேன். பேடு கமாண்டை பற்றி நான் தான் இருந்தேன். என்னமோ வருமோன்னு பிளாக் பண்ணிவிடுங்க. அதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ பிடிச்சா பேசுங்க, பிடிக்கலாம் பேசாதீங்க. தூக்கி போட்டுட்டு தூரம் போட்டுட்டு நல்லவங்கள்ட்ட இருக்கிறாங்க. பேசுங்க. சப்போர்ட் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு லைவ் போடுங்க. லைவ் போடாதவங்க யார் இந்த வீடியோ எதுக்காக நான் பேசுகிறேன்னா, லைவ் போடாத இருக்கிற அனைவரும் லைவ் போடுங்க. லைவ் போட்டால் தான் வீடியோ சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. அதனால் யாரை பற்றியும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அனைவரும் லைவ் போடுங்க. லைவ் போட்டால் தான் சப்போர்ட் ஆகும். நமக்கு வாட்ச் ஹவர் டைம் கிடைக்கும். நீங்கள் உற்றார் பேசுகிறாங்க, உறவினர் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்கன்னு என்னையும் பேசிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் நினைக்கல. தூக்கி போட்டுட்டு நான் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணுமோ லைவ் போடுங்க. சப்போர்ட் பண்ணி லைவ் போடுங்க. என்னோடய லைவ் 8லேருந்து 9, 9லேருந்து 10. அந்த லைவுக்கு அனைவரும் வந்துடுங்க. வாங்க பேசலாம்ங்கிற தலைப்பில் பேசலாம். சந்தோஷமாக லைவ் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.
நான் வந்து லைவ் போடாமல் இருந்தேன், லைவ் போட்டேன். அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டு விட்றேன். லைவ் போடாங்க அனைவரும் நீங்கள் லைவ் போடுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ச் ஹவர் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்குவோம். பாய் பாய்.